Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு பீட்சா. இது நார்மல் பீட்சா இல்லைங்க. நம்ம வந்துட்டு தோசை மாவு வச்சு பண்ண போறோம். இது வந்துட்டு ஹெல்தியான பீட்சா. இது குட்டீஸ்க்கு மாத்திரம் இல்ல, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இதை எப்படி ஈஸியா பண்றது அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த பீட்சாவை சூப்பராக ரெடி பண்ணி தரலாம். இதை வந்துட்டு கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல்லேருந்து வர கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி நைட் டின்னருக்கு நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நான் சொன்ன மாதிரி குட்டீஸ்க்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். ஹாப்பி குக்கிங். டேக் கேர்.